1597 ஆண்டு தர்மபாலனின் மரணத்தின் பின்னர் கோட்டை ராஜ்யம் போர்த்துகேயருக்கு உரிமையானது. அசவேது பெட்ரோ லோப்ஸ் டி சூசா எனும் போர்த்துகேய தளபதி தந்துரே போரில் இறந்ததும் அவனது பதவிக்கு நியமிக்கப்பட்டவனே தொன் ஜெரோனிமோ டி அசவேது ஆவான். அவன் பதவியேற்ற போது கரையோர பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் போர்த்துகேயருக்கு எதிராக செயற்பட்டனர். இதனால் கோட்டை ராஜ்யத்தின் மக்களை அடக்குவதற்கு அசவேது கடும் நடவடிக்கைகளை எடுத்தான். தர்மபால மன்னனின் மரணத்தின் பின்னர் கோட்டை ராஜ்யத்தின் நிர்வாக அதிகாரிகளை மல்வானைக்கு அழைத்த அசவேது அவர்களுடன் கலந்துரையாடி கோட்டை ராசதானியின் எதிர்கால நிர்வாகத்தை முன்னெடுத்துச் செல்லும் முறை பற்றி இணக்கத்துக்கு வந்தான். இது 1597 ஆண்டு மல்வானே உடன்படிக்கை எனப்படும். சீதா வாக்கை ராசதானி 1521 ஆண்டு நடைபெற்ற விஜயபாகு கொலையின் விளைவுகளில் ஒன்றாக சீதா வாக்கை ராஜ்யம் தோற்றம் பெற்றது. சீதா வாக்கை என்பது தற்போதைய அபிசாவளை நகருக்கு அண்மையில் கல்லணை கங்கையின் படுக்கையில் உள்ள பிரதேசமாகும். முன்னர் கோட்டை ராசதானியின் கீழிருந்த இப்பிரதேசத்தில் சீதா வாக்கை நகரை மாயாதுன்ன கட்டி எழுப்பினான். அதனை சுற்றியுள்ள பிரதேசத்தில் சீதா வாக்கை ராசதானியை அமைத்தான். மாயாதுன்ன மன்னன் சீதா வாக்கை ராசதானியின் ஆரம்ப ஆட்சியாளன் மாயாதுன்ன ஆவான். இவன் 6ஆம் விஜயபாகுவின் மகனாவான். 1521 ஆண்டு முதல் 1581 ஆண்டு வரை இவன் சீதா வாக்கை ராசதானியை ஆட்சி செய்தான். இவன் ஆரம்பம் முதற்கொண்டு போர்த்துகேயருக்கு எதிராக செயற்பட்டான். போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்து கோட்டை ராசதானியுடன் வர்த்தக தொடர்பை ஏற்படுத்தியமை இந்நாட்டின் வர்த்தகர்களுக்கு பாதகமாக அமைந்தது. இதனால் போர்த்துகேயருக்கு எதிராக முஸ்லிம்களின் ஆதரவு மாயாதுன்னைக்கு கிடைத்தது. இந்தியாவின் கரையோர பிரதேசத்தில் இருந்த கள்ளிக்கோட்டை ராஜ்யத்தின் ஆட்சியாளனாக இருந்த சமோரினது உதவியை மாயாதுன்ன பெற்றுக்கொள்வதற்கும் இது காரணமாகியது. மாயாதுன்ன மன்னன் தனது ஆட்சி காலத்தில் சீதா வாக்கை ராஜ்யத்தின் அதிகாரத்தை பரவலடைய செய்தான். ரைகம ராஜ்யத்தின் ஆட்சியாளனான ரைகம பண்டாரவின் மரணத்தின் பின்னர் அந்த ராஜ்யத்திற்குரிய பிரதேசங்களை மாயாதுன்ன சீதா வாக்கை ராஜ்யத்துடன் இணைத்துக் கொண்டான். கோட்டை ராஜ்யத்துடன் போரிட்டு அந்த ராசதானிக்கு உரிய பிரதேசங்கள் பலவற்றில் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட மாயாதுன்ன நடவடிக்கை எடுத்தான். கள்ளிக்கோட்டை மன்னனான சமோரினது உதவியை பெற்று மாயாதுன்ன போர்த்துகேயருக்கு எதிராக பல சந்தர்ப்பங்களில் போர் செய்த போதிலும் போர்த்துகேய கடற்படையின் வலிமையால் அவனுக்கு சாதகமான விளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை. மாயாதுன்னைக்கு டிக்கிரி பண்டார எனும் மகன் இருந்தான். தந்தையின் மரணத்தின் பின்னர் அவன் 1ஆம் ராஜசிங்கன் என்ற பெயரில் சீதா வாக்கையின் அரசனானான். தந்தையைப் போலவே சிறந்த போர் வீரனாக இருந்த டிக்கிரி பண்டார தனது இளமை பருவத்திலேயே தந்தையின் போர் நடவடிக்கைகளுக்கு உதவினான். மாயாதுன்னையின் வயோதிப காலத்தில் இவன் தந்தையின் அரச நிர்வாகத்தை கொண்டு நடத்தியதாக கூறப்படுகிறது. முல்லேரியா போர் சீதா வாக்கை ராஜ்யம் போர்களால் நிறைந்ததாகும். போர்த்துகேயருடனும் கோட்டை மற்றும் கண்டி ராஜ்யங்களுடனும் சீதா வாக்கை ஆட்சியாளர்கள் இடையிடையே சண்டையிட்டனர். அவற்றில் முல்லேரியா போர் முக்கிய இடத்தினை வகிக்கின்றது. முல்லேரியா போர் நடைபெற்ற வேளையில் சீதா வாக்கை படைக்கு தலைமை தாங்கியவர் டிக்கிரி பண்டார எனும் 1ஆம் ராஜசிங்கன் ஆவான். வீதிய பண்டாரவுடன் போர் செய்து வெற்றி பெற்ற அவன் தைரியத்துடன் தனது படைக்கு தலைமை தாங்கி படையை நடத்தி சென்றான். இக்காலகட்டத்தில் தர்மபாலன் போர்த்துகேய படை மற்றும் கோட்டை படையின் ஒரு பகுதியினதும் ஆதரவுடன் சீதா வாக்கை ராஜ்யத்தை ஆக்கிரமிக்க முயன்றதாக ராஜாவளியில் கூறப்பட்டுள்ளது. அதற்கு பதிலடியாக சீதா வாக்கை படையும் போருக்கு தயாரானது. இரு தரப்பினரது படைகளும் முல்லேரியாவில் சந்தித்துதான் அங்கு கடும் போர் ஏற்பட்டது. சீதா வாக்கை படை மிகவும் திறமையாகவும் உபாயங்களுடனும் போர்த்துகேயரை சுற்றி வளைத்து தாக்கியதால் அந்த போரில் போர்த்துகேயர் படுதோல்வி அடைந்தனர். போர்த்துகேயர் கீழை தேசங்களில் அடைந்த பெரும் தோல்வி இதுவாகும். இந்த முல்லேரியா போரின் போது 1600 போர்த்துகேய வீரர்கள் மரணமடைந்ததாக ராஜாவளியில் கூறப்பட்டுள்ளது. 1ஆம் ராஜசிங்க மன்னனும் சீதா வாக்கையின் அதிகார பரவலும். மாயாதுன்னையின் மரணத்தின் பின்னர் 1581 ஆண்டு 1ஆம் ராஜசிங்கன் சீதா வாக்கையின் அரசனானார். தந்தையைப் போலவே போர்த்துகேயருக்கு எதிராக செயற்பட்ட இவன் சீதா வாக்கை ராஜ்யத்தின் அதிகாரத்தை பரவலடைய செய்ய நடவடிக்கைகள் எடுத்தான். 1ஆம் ராஜசிங்கன் அரசனாகி சிறிது காலத்தில் அவன் கண்டி ராஜ்யத்தின் அரசனாகிய கர்லியத்தே பண்டாரவை துரத்திவிட்டு
அந்த ராஜ்யத்தையும் சீதா வாக்கையுடன் இணைக்க முயன்றான். அதன்படி 1582ஆம் ஆண்டளவில் இந்நாட்டின் போர்த்துக்கேயரது ஆட்சியை கொழும்பு கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தக்கூடியவனாக முதலாம் ராஜசிங்க மன்னன் விளங்கினான். அவன் 2 முறை கொழும்பு கோட்டையை ஆக்கிரமித்து போர்த்துக்கேயரை இந்நாட்டிலிருந்து துரத்த முயன்றான். போர்த்துக்கேயரிடமிருந்த ஆயுத பலமும் கடற்படை வலிமையும் காரணமாக அந்த முயற்சிகளில் எதிர்பார்க்கப்பட்ட பலனை அடைய முடியவில்லை. 1587ஆம் ஆண்டு முதலாம் ராஜசிங்க மன்னன் 2ஆம் முறையாக கொழும்பு கோட்டையை ஆக்கிரமித்த சந்தர்ப்பத்தில் வாவியின் நீரை கால்வாய் மூலம் கடலுக்கு அனுப்பி கோட்டையினுள் பிரவேசிக்க கடும் முயற்சி எடுத்தான். பல மாதங்களாக கொழும்பு கோட்டையை தாக்கி சீதாவாக்கை படை கோட்டைக்குள் பிரவேசிக்க முயன்றும் போர்த்துக்கேயரின் கடற்படை வலிமை காரணமாக மன்னனின் முயற்சி வெற்றி பெறவில்லை. எவ்வாறாயினும் முதலாம் ராஜசிங்க மன்னன் காலத்தில் சீதாவாக்கை ராஜ்யத்தின் அதிகாரம் உயர்ந்த நிலையில் இருந்தது. இவ்வாறு சீதாவாக்கையின் எழுச்சிக்கு வழிவகுத்த காரணிகள் சில உள்ளன. சீதாவாக்கை ராஜ்யத்தின் எழுச்சிக்கான காரணிகள்: மாயாதுன்னையினதும் முதலாம் ராஜசிங்கனினதும் வீரம். தந்தையும் மகனும் சிறந்த போர் வீரர்களாக இருந்தனர். கோட்டை ராஜ்யத்துடனும் போர்த்துக்கேயருடனும் போர் செய்து தமது எல்லைகளை விரிவுபடுத்தினார்கள். தந்ததாது சீதாவாக்கைக்கு கொண்டு செல்லப்பட்டமை. கோட்டை ராஜ்யத்தின் மன்னனான தர்மபாலன் கத்தோலிக்க சமயத்தை தழுவியதும் அக்காலத்தில் தந்ததாதுவின் பொறுப்பாளனாக இருந்த பிரதானியான ஹிரிபிட்டிய ரால என்பவன் தந்ததாதுவை சீதாவாக்கைக்கு கொண்டு சென்றான். தந்ததாதுவுக்குரிய ஆட்சியாளன் நாட்டின் உரிமையுடைய அரசன் என ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் பௌத்த பிக்குகள் உட்பட பௌத்த மக்களின் ஒத்துழைப்பு சீதாவாக்கைக்கு கிடைத்தது. சீதாவாக்கை மன்னர்கள் பின்பற்றிய போர்த்துக்கேய எதிர்ப்பு கொள்கை. சீதாவாக்கை மன்னர்கள் இருவருமே போர்த்துக்கேயருக்கு எதிரான கொள்கைகளை பின்பற்றினார்கள். போர்த்துக்கேயர்களின் செயற்பாடுகளால் கரையோர பிரதேச மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் துன்பத்திற்கு உள்ளான முஸ்லிம்களும் ஏனைய கரையோர பிரதேச மக்களில் பெரும்பான்மையினரும் சீதாவாக்கைக்கு ஆதரவு வழங்கினார்கள். ரைகம ராஜ்யமும் கண்டி ராஜ்யமும் சீதாவாக்கையுடன் இணைக்கப்படல். ரைகம பண்டார இறந்ததும் மாயாதுன்னையால் ரைகம ராஜ்யத்திற்குரிய பிரதேசங்கள் சீதாவாக்கையுடன் இணைக்கப்பட்டன. அவ்வாறே முதலாம் ராஜசிங்க மன்னன் கண்டி ஆட்சியாளனான கர்லியத்த பண்டாராவை துரத்திவிட்டு அந்த ராசதானியையும் சீதாவாக்கையுடன் இணைத்துக் கொண்டான். இவை சீதாவாக்கை ராசதானியின் அதிகாரம் பரவலடைய வழிவகுத்தன. கோட்டை ராஜ்யத்தின் வீழ்ச்சி. 7ஆம் புவனேக பாகு மன்னனுக்கு பின்னர் கோட்டை ராஜ்யம் விரைவாக வீழ்ச்சியை நோக்கி சென்றது. அவனுக்கு பின் வந்த தர்மபாலன் போர்த்துக்கேயரின் கைபொம்மையாக விளங்கினான். இதனால் கோட்டை ராஜ்யம் எதிர்நோக்கிய சவால்களை வெற்றி கொள்ள அவனால் முடியவில்லை. கோட்டை மக்களில் பலர் சீதாவாக்கைக்கு ஆதரவு வழங்கினார்கள். கோட்டை ராஜ்யத்திற்குரிய பெரும் பகுதி படிப்படியாக சீதாவாக்கைக்குட்பட்டது. சீதாவாக்கை ராஜ்யத்தால் அடிக்கடி ஏற்பட்ட தாக்குதல்களின் விளைவாக 1565ஆம் ஆண்டு கோட்டை நகரை கைவிட்டுவிட வேண்டிய நிலை தர்மபாலனுக்கு ஏற்பட்டது. சீதாவாக்கை ராஜ்யத்தின் வீழ்ச்சி. முதலாம் ராஜசிங்க மன்னனின் கீழ் சீதாவாக்கை ராஜ்யம் பலமடைந்த போதிலும் அவனது இறுதி காலகட்டத்தில் அவன் பின்பற்றிய சில கொள்கைகள் காரணமாக அந்த ராஜ்யம் வீழ்ச்சியடைய தொடங்கியது. சீதாவாக்கை ஆட்சியாளர்கள் அடிக்கடி மேற்கொண்ட போர்கள் மற்றும் முதலாம் ராஜசிங்க மன்னனின் பௌத்த எதிர்ப்பு நடவடிக்கைகள், கண்டி ராஜ்யத்தை சீதாவாக்கையுடன் இணைப்பதற்கு உதவிய வீரசுந்தர பண்டாரவை கொன்றமை, முதலாம் ராஜசிங்க மன்னனுக்கு பின்னர் ஆட்சிக்கு உரிமையுடைய ஆட்சியாளர்கள் இல்லாமை என்பன சீதாவாக்கை ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த காரணிகளுள் சிலவாகும். அவ்வாறே முதலாம் விமலதர்ம சூரிய மன்னனின் கீழ் கண்டி ராஜ்யம் சீதாவாக்கை ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சுயாதீன அரசாக செயற்பட்டமையும் சீதாவாக்கையின் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகும். முதலாம் ராஜசிங்க மன்னன் விமலதர்ம சூரிய மன்னனுடன் செய்த போரில் தோற்கடிக்கப்பட்டு சீதாவாக்கை நோக்கி வரும்போது பெத்தங்குட பூங்காவில் வைத்து காலில் மூங்கில் மேல் குத்தியதால் ஏற்பட்ட காயம் காரணமாக உயிரிழந்தான். முதலாம் ராஜசிங்கனுக்கு பின்னர் சீதாவாக்கை ராஜ்யத்திற்கு முறையான அரசுரிமையாளன் இல்லாமையினால் போர்த்துக்கேயரினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் போனது. இதனால் முதலாம் ராஜசிங்க மன்னன் இறந்து சிறிது காலத்தினுள் சீதாவாக்கைக்குரிய பிரதேசங்களில் பெரும்பாலானவை போர்த்துக்கேயரது நிர்வாகத்தின் கீழ் வந்தது. ஜெயவீர மன்னனின் வேண்டுகோளின்படி போர்த்துக்கேயர் கண்டி ராஜ்யத்திற்கு சென்ற போதிலும்
கோட்டை ஆட்சியாளனான 7ஆம் புவனேகபாகுவின் தலையீட்டினால் போர்த்துக்கேயருக்கும் ஜெயவீர மன்னனுக்கும் இடையில் நல்லிணக்கம் ஏற்படவில்லை. ஜெயவீர மன்னனுக்கு பின்னர் கண்டி ராஜ்யத்தின் ஆட்சிக்கு வந்த கர்லியத்தே பண்டார போர்த்துக்கேயருடன் தொடர்பை ஏற்படுத்தி அவர்களது பாதுகாப்பை பெற முயன்றான். எனினும் கண்டி பிரதானிகளின் உதவியை பெற்று சீதாவாக்கையின் மன்னனான 1ஆம் ராஜசிங்கன் கண்டி ராஜ்யத்தை சீதாவாக்கையுடன் இணைத்ததால் கர்லியத்தே பண்டாரவின் எண்ணம் நிறைவேறவில்லை. மேலும் அவன் பாதுகாப்பு கருதி போர்த்துக்கேயரிடம் அடைக்கலம் புகுந்தான். அவ்வேளையில் 1ஆம் ராஜசிங்க மன்னனின் தந்திரத்தால் கொலை செய்யப்பட்டவனான வீரசுந்தர பண்டாரவின் மகன் கோனப்பு பண்டார பாதுகாப்பு கோரி போர்த்துக்கேயரிடம் தஞ்சம் புகுந்தான். போர்த்துக்கேயர் கண்டி ராஜ்யத்தை ஆக்கிரமித்தல். சீதாவாக்கை ராஜ்யத்தின் வீழ்ச்சியின் பின்னர் போர்த்துக்கேயரின் ஆட்சிக்கு சவாலாக இருந்தது கண்டி ராஜ்யமாகும். கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுவது போர்த்துக்கேயரின் பிரதான நோக்கமாக இருந்தது. பல சந்தர்ப்பங்களில் போர்த்துக்கேயர் கண்டி ராஜ்யத்தை ஆக்கிரமித்தனர். 1594ஆம் ஆண்டு 1ஆம் விமலதர்ம சூரியன் கண்டி அரசனாக இருந்தபோது பெட்ரோ லோப்ஸ் டி சூசா என்பவர் போர்த்துக்கேய படையை நடத்தி சென்றார். தந்துரை என்ற இடத்தில் வைத்து போர்த்துக்கேயர் தோல்வியடைந்தனர். 1602ஆம் ஆண்டு 1ஆம் விமலதர்ம சூரியன் கண்டி அரசனாக இருந்தபோது தொன் ஜெரோனிமோ டி அசவேது என்பவர் போர்த்துக்கேய படையை நடத்தி சென்றார். பலன என்ற இடத்தில் வைத்து போர்த்துக்கேயர் தோல்வியடைந்தனர். 1630ஆம் ஆண்டு சினரத் மன்னன் கண்டி அரசனாக இருந்தபோது கோன்ஸ்டாந்தினுத சூசா என்பவர் போர்த்துக்கேய படையை நடத்தி சென்றார். ரந்தினிவெல என்ற இடத்தில் வைத்து போர்த்துக்கேயர் தோல்வியடைந்தனர். 1638ஆம் ஆண்டு 2ஆம் ராஜசிங்கன் கண்டி அரசனாக இருந்தபோது தியோகோத மேலோ என்பவர் போர்த்துக்கேய படையை நடத்தி சென்றார். கன்னொர்வ என்ற இடத்தில் வைத்து போர்த்துக்கேயர் தோல்வியடைந்தனர். இவ்வாறு கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றும் பொருட்டு போர்த்துக்கேயர் 4 ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டனர். அவைகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்தன. கண்டி ராஜ்யத்தின் ஆக்கிரமிப்புக்கு தலைமை தாங்கிய போர்த்துக்கேய கேப்டன்களில் ஜெரனிமோத அசவேதுவை தவிர ஏனைய அனைவரும் போரில் கொல்லப்பட்டனர். இவ்வாறு கண்டி ராஜ்யம் மீது போர்த்துக்கேயர் மேற்கொண்ட அனைத்து ஆக்கிரமிப்புகளும் தோல்வியடைவதற்கான காரணங்கள் பல உள்ளன. போர்த்துக்கேயரின் ஆக்கிரமிப்பின் போது கண்டி ராஜ்ய மக்களின் ஒத்துழைப்பு முழுமையாக மன்னனுக்கு கிடைத்தமை. உதாரணம், பெட்ரோ லோப்ஸ் டி சூசா மேற்கொண்ட ஆக்கிரமிப்பின் போது கண்டியின் அரசியாக டோனா கேத்தரினை பிரகடனம் செய்த போதிலும் கண்டி மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாது 1ஆம் விமலதர்ம சூரியனுக்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கினார்கள். கண்டி ராஜ்ய மக்களின் போர் தந்திரங்களும் அரசர்களின் உபாயமும். உதாரணம், ஆக்கிரமிப்புகளின் போது மன்னன் கண்டி நகரை கைவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று மீண்டும் தம்மை ஒழுங்கமைத்துக் கொண்டு போர்த்துக்கேயரை பொருத்தமான இடத்தில் சுற்றி வளைத்து தாக்கியமை. போர்த்துக்கேயரின் உதவிக்கு சென்ற கரையோர சுதேச மக்கள் கண்டியில் வைத்து மன்னனுடன் இணைந்தமை. உதாரணம், போர்த்துக்கேயரின் அனைத்து ஆக்கிரமிப்புகளிலும் இது நடைபெற்றது. அசவேதுவின் ஆக்கிரமிப்பின் போது கரையோர பிரதேசத்தில் இருந்த பெரும் தொகையானோர் அரசனோடு இணைந்ததால் போரில் எஞ்சிய படை வீரர்களுடன் அசவேது பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கண்டி ராஜ்யத்தின் இயற்கை அமைப்பும் பௌதிக சூழலும் கண்டி மக்களுக்கு சாதகமாக இருந்தமை. உதாரணம், போர்த்துக்கேயர்கள் கரையோர பிரதேச போர்களில் சிறந்து விளங்கினார்கள். கண்டியில் அமைந்துள்ள மலைகள், ஆறுகள், பள்ளத்தாக்குகள், காடுகள் என்பன கண்டி மக்களுக்கு பரிச்சயமானவை. கண்டிய மக்களின் திடீர் தாக்குதல்கள், வீதித்தடைகள், மறைந்திருந்து தாக்குதல்கள் என்பன போர்த்துக்கேயருக்கு பாதகமாக அமைந்தது. யாழ்ப்பாண ராஜ்யமும் போர்த்துக்கேயரும். ராசரட்டை நாகரிகம் வீழ்ச்சி அடைந்ததன் பின்னர் வட பிரதேசத்தை அண்மித்து யாழ்ப்பாண ராஜ்யம் தோற்றம் பெற்றதுடன் ஆரிய சக்கரவர்த்திகள் என்ற அரச பரம்பரையினர் அதன் ஆட்சியை நடத்தினார்கள். மன்னன் 6ஆம் பராக்கிரமபாகு காலத்தில் யாழ்ப்பாண ராஜ்யம் கோட்டை ராசதானியின் கீழ் வந்த பொழுதிலும் பின்னர் அது சுதந்திர அரசாகியது. போர்த்துக்கேயர் இலங்கைக்கு வரும் பொழுது பரராசசேகரன் என்ற மன்னன் யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆட்சி செய்தான். 1519ஆம் ஆண்டு 1ஆம் சங்கிலி மன்னன் இதன் அரசனானதுடன் அவனது காலத்தில் போர்த்துக்கேயருடனான மோதல்கள் ஆரம்பமாகின. போர்த்துக்கேய குருமார் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் சில பிரதேசங்களில் கத்தோலிக்க சமயத்தை பரப்ப முயன்றதால் 1ஆம் சங்கிலி மன்னன் அதனை எதிர்த்தான். இதனால் 1543 மற்றும் 1560 ஆகிய ஆண்டுகளில் போர்த்துக்கேயர் யாழ்ப்பாணத்திற்கு படைகளை அனுப்பினார்கள். எனினும் சங்கிலி மன்னன் போர்த்துக்கேயருடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் சமாதானத்தை ஏற்படுத்திக் கொண்டான். 1ஆம் சங்கிலி மன்னனின் நீண்டகால ஆட்சி 1561ஆம் ஆண்டு முடிவுற்ற பின்னர் யாழ்ப்பாண அரசின் உரிமை தொடர்பாக கடுமையான குழப்பம் ஏற்பட தொடங்கியது. அதில் சிலர் போர்த்துக்கேயரின் உதவியை நாடியதால் போர்த்துக்கேயருக்கு சாதகமானவர்களை யாழ்ப்பாணத்தின் சிம்ம
சிங்காசனத்தில் அமரச் செய்யக்கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாண அரசர்களில் சிலர் கண்டி அரசர்களுடனும் இந்தியாவுடனும் தொடர்பினை ஏற்படுத்தியமையை போர்த்துக்கேயர் விரும்பவில்லை. இதனால் 1619ஆம் ஆண்டு போர்த்துக்கேயர் பிலிப் த ஒலிவேராவின் தலைமையில் படையை அனுப்பி யாழ்ப்பாண ராஜ்யத்தை கைப்பற்றினர். போர்த்துக்கேயரின் அரசியல், பொருளாதார, பண்பாட்டு நடவடிக்கை, கரையோர பிரதேசங்களில் போர்த்துக்கேயரின் நிர்வாகம். போர்த்துக்கேயர் இலங்கைக்கு வரும் பொழுது கோட்டை, கண்டி, யாழ்ப்பாணம் ஆகிய ராஜ்யங்களில் அந்தந்த ராஜ்யங்களுக்கு தனித்துவமான நிர்வாக முறை நிலவியது. போர்த்துக்கேயர் முதலில் தொடர்பினை ஏற்படுத்திய கோட்டை ராஜ்யம் எழுகோரலை, நான்கு கோரலை, மாத்தரை, சப்ரகமுவ என 4 திசாவணிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. 1597ஆம் ஆண்டு தர்மபாலனின் மரணத்தின் பின்னர் கோட்டை ராஜ்யத்திற்குரிய பிரதேசங்களில் போர்த்துக்கேயரது நிர்வாகம் ஆரம்பமானது. இந்த ஆண்டில் போர்த்துக்கேய கேப்டன் ஜெனரலாக இருந்த அசவேது கோட்டை மக்கள் பிரதானிகள் மல்வானைக்கு அழைத்து எதிர்காலத்தில் ஆட்சியை கொண்டு செல்லும் முறை பற்றி கலந்துரையாடினான். அதில் அதுவரை நிலவிய நிர்வாக முறையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கான உடன்பாடு ஏற்பட்டது. அது மல்வானை உடன்படிக்கை எனப்படும். கோட்டை ராஜ்யத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த நிர்வாக முறை மக்களுக்கு பழக்கப்பட்டதாக இருப்பதுடன் அது போர்த்துக்கேயரின் குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்கும் போதுமானது என போர்த்துக்கேயர் அறிந்திருந்தனர். இதன்படி போர்த்துக்கேயரால் மரபு ரீதியிலான நிர்வாகம் சிறிய அளவிலான மாற்றங்களுடன் செயற்பட துவங்கியது. மரபு ரீதியான நிர்வாகத்திற்கமைய திசாவணிகள் நிர்வாகத்தின் வசதிக்காக கோரலை, பற்று, கிராமம் என உபபிரிவுகளாக பிரிக்கப்பட்டன. மேலும் அந்த பிரிவுகளுக்கான பதவிகளும் வழங்கப்பட்டன. திசாவணி, திசாவை, கோரலை, கோரலை விதானை, பற்று, அத்தகோரலை, கிராமம், கிராமத் தலைவன். போர்த்துக்கேயர் ஆட்சியின் சிறப்பம்சங்கள். போர்த்துக்கேயர் நிர்வாக முறைப்படி அவர்களின் கீழிருந்த இந்நாட்டின் பிரதேசங்களின் உயர் ஆட்சி அதிகாரம் போர்த்துக்கல் மன்னனுக்கு உரித்தானது. போர்த்துக்கல் மன்னனின் ஆணைப்படி ஆசியாவில் உள்ள போர்த்துக்கேயருக்கு உரிய பிரதேசங்களை நிர்வகிக்கும் மத்திய நிலையம் இந்தியாவின் கோவாவில் இருந்தது. போர்த்துக்கல் மன்னனால் நியமிக்கப்பட்ட ராச பிரதிநிதி அல்லது விசுகர் என்பவர் கோவாவில் போர்த்துக்கேய மத்திய நிலையத்தில் செயலாற்றினார். இதற்கமைய போர்த்துக்கல் அரசனை தவிர ஆசியாவில் இருந்த உயர் போர்த்துக்கேய அதிகாரி கோவாவில் இருந்த ராச பிரதிநிதி ஆவான். இந்நாட்டின் போர்த்துக்கேய அதிகாரிகளின் தலைவன் கேப்டன் ஜெனரல் என அழைக்கப்பட்டான். போர்த்துக்கல் மன்னனால் கேப்டன் ஜெனரல் நியமிக்கப்பட்டான். கேப்டன் ஜெனரலுக்கு உதவும் பொருட்டு ஆலோசனை சபை இருந்தது. இந்நாட்டில் போர்த்துக்கேயருக்கு உரிய பிரதேசத்தில் செயற்படும் அதிகாரம் கேப்டன் ஜெனரலுக்கு வழங்கப்பட்டது. போர்த்துக்கேயரின் ஆட்சியில் பொருளாதார நடவடிக்கை. வர்த்தகத்தின் மூலம் குடியேற்ற நாடுகளின் செயற்பாடுகளின் மூலம் உச்ச லாபத்தை பெற்றுக் கொள்ளுதல் போர்த்துக்கேயரின் பிரதான நோக்கமாக அமைந்தது. இதனால் அவர்களது ஆட்சி காலத்தில் வருமானம் ஈட்டுவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. போர்த்துக்கேயரின் பொருளாதார பிரிவானது விடோர் த பெசண்டா எனும் விசேட அதிகாரியின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்டது. போர்த்துக்கேயரின் பொருளாதார செயற்பாடுகள் முக்கிய 2 பிரிவுகளின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன. வருமானத்தை சேகரித்தல், வர்த்தக பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தல், வருமான நிர்வாகம் சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டது. நிலம் தொடர்பான வருமான வழிகளின் தகவல்களை எழுதி வைப்பது சிறந்த இயல்பாக இருந்தது. அந்த பதிவுகள் தோம்பு எனப்பட்டது. போர்த்துக்கேயர் கருவா பயிரிடவில்லை. இயற்கையாகவே விளைந்த கருவாவை பெற்று வர்த்தகம் புரிந்தனர். கருவா வர்த்தகத்தில் அவர்கள் காட்டிய அக்கறை காரணமாக அதற்கென தனியான திணைக்களம் ஒன்று நிறுவப்பட்டது. அது மகாபத்தே திணைக்களம் எனப்பட்டது. மகாபத்தே கேப்டன் இந்த திணைக்களத்தின் தலைவராவார். கிராமங்களில் கருவா உரிப்போரின் செயற்பாடுகளுக்கு இந்த அதிகாரி பொறுப்பாக இருந்தார். பாக்கு, மிளகு, யானை, முத்து, மாணிக்கம் என்பன மூலம் போர்த்துக்கேயர் வருமானம் பெற்றனர். ஏற்றுமதியை பொருட்டு இவற்றை சேகரித்தல் சிறிய அதிகாரிகளின் பொறுப்பாக இருந்தது. வருமானம் சேகரிக்கும் பொருட்டு கணக்கு பிள்ளை, எழுதுவிளைஞர், மாயோரால எனும் சிறிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். பாக்கு, மிளகு என்பன விற்கும் உரிமை போர்த்துக்கேய அரசாங்கத்திற்கு மட்டும் சொந்தமாகியது. யானை, முத்து, ரத்தினக்கல் என்பவற்றின் வர்த்தக உரிமை சுதேச மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்கவில்லை. வர்த்தக ஏகபோக உரிமை போர்த்துக்கேய அரசாங்கத்திடமே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதனால் இலங்கையில் வர்த்தக நடவடிக்கைகள் மூலம் போர்த்துக்கேயர் பெரும் செல்வத்தினை சம்பாதித்தனர். போர்த்துக்கேயரின் ஆட்சியில் கத்தோலிக்க சமயம் பரவுதல். தாம் கைப்பற்றிய நாடுகளில் கத்தோலிக்க சமயத்தை பரப்புதல் போர்த்துக்கேயரின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இதனால் போர்த்துக்கேயருக்கு உரிய பிரதேசங்களில் சமயத்தை பரப்பும் நடவடிக்கைகளுக்கு அரசாங்கத்தின் உதவி கிடைத்தது.
சமய குழுக்கள் இலங்கைக்கு வருகை தரல். சமயம் பரப்பும் நடவடிக்கைகளில் பல்வேறு சமய குழுக்களைச் சேர்ந்த சமய குருமார்கள் பெரும் சேவையாற்றினார்கள். இதன் பொருட்டு பிரான்சிஸ்கன் சபை, டொமினிக்கன் சபை, அகஸ்தீன் சபை, இயேசு சபை என 4 சமய குழுக்களைச் சேர்ந்த குருமார் போர்த்துகேயரது ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு வருகை தந்தனர். அவர்கள் மறைபரப்பாளர்கள் அல்லது மிஷனரிமார்கள் எனப்பட்டார்கள். பிரான்சிஸ்கன் சபையே இந்நாட்டிற்கு முதலில் வந்த மிஷனரிமார்கள் ஆவார்கள். இலங்கைக்கு வந்த சமய குழுவினர் பல்வேறு பிரதேசங்களுக்கு பொறுப்பாக இருந்து சமய நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். மாத்தரை பிரான்சிஸ்கன் சபை, 4 கோரளை அகஸ்தீன் சபை, 7 கோரளை இயேசு சபை, சப்ரகமுவ டொமினிக்கன் சபை. கேப்டன் ஜெனரலின் ஆலோசனை சபையில் சமய குருமார் இருந்தமையானது சமயத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதை எடுத்துக்காட்டுகிறது. போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்த ஆரம்ப காலம் முதற்கொண்டே மனம் தளராது முயற்சியுடன் கத்தோலிக்க சமயத்தை பரப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். உதாரணமாக 7ஆம் புவனேகப்பாகவின் பேரனான தர்மபாலனை கத்தோலிக்க சமயத்திற்கு மாற்றியமை அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒன்றாகும். மக்களை கத்தோலிக்க சமயத்திற்கு மாற்றுவதற்கு போர்த்துகேயர் சில வழிமுறைகளை கையாண்டார்கள். கத்தோலிக்க சமயத்தை தழுவியோருக்கு சலுகை அளித்து அரசாங்க பதவிகளையும் கொடுப்பனவுகளையும் வழங்கினார்கள். வரிகளிலிருந்து விடுப்பு வழங்கினார்கள். உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்கினார்கள். மக்களின் மனதை கவரும் விழாக்கள், ஊர்வலங்கள் என்பவற்றை ஒழுங்கு செய்தார்கள். சமூக நலப்பணிகளை மேற்கொண்டார்கள். கிராம மக்களுடன் நட்புறவுடன் செயற்பட்டு அவர்களின் நல்லெண்ணத்தை பெறுவதில் மறைபரப்பாளர்கள் என்று அழைக்கப்படும் மிஷனரிமார்கள் ஈடுபட்டனர். நோய்களால் துன்புற்ற மக்களுக்கு மேல்நாட்டு முறைப்படி சிகிச்சை அளித்து அவர்களை பராமரிக்கும் பணிகளிலும் ஈடுபட்டனர். 1552ஆம் ஆண்டு ஸ்பிரிடன் எனப்படும் வைத்தியசாலை ஒன்று நிறுவப்பட்டது. தற்போது சிங்கள மொழியில் இஸ்பிரிதால எனும் சொல் இந்த சொல்லிலிருந்தே மருவி வந்ததாக கருதப்படுகிறது. மடங்கள் அமைத்தல், வறியவர்களை பராமரித்தல், அனாதைகளுக்கு கற்பித்தல், இறந்தோரை அடக்கம் செய்தல் போன்ற நடவடிக்கைகளுக்காக மடங்கள் அமைக்கப்பட்டன. இவை மிசரிகோசியா என்ற பெயரால் அழைக்கப்பட்டன. கொழும்பு, காலி, மன்னார், யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களில் இந்த மடங்கள் நிறுவப்பட்டன. தேவாலயங்களுக்கு அருகில் பாடசாலைகள் இயங்கின. அவை பங்கு பாடசாலைகள் அல்லது பரிஸ் பாடசாலைகள் எனப்பட்டன. சமயம் பரப்பும் நடவடிக்கைகளுக்காக கல்வி பயன்படுத்தப்பட்டது. அரசின் உதவியுடன் கிராமங்களில் பங்கு பாடசாலைகள் நிறுவப்பட்டன. மறைபரப்பாளர்களின் அர்ப்பணிப்பால் போர்த்துகேயர் இலங்கையை விட்டு செல்லும் போது அநேகமான பிரதேசங்களில் கத்தோலிக்க மதம் பரவியிருந்தது. போர்த்துகேயரால் இந்நாட்டின் பண்பாட்டில் இணைந்த புதிய அம்சங்கள்: உணவு, பான், வைன், சலாது, அச்சாறு, உடை, கமிச, சாயா கபா குருத்து, கலிசன், கலை, கட்டிடம், சிலை, சித்திரம், இசை, பைலா, கப்ரெஞ்சா. பெயர்கள்: கேத்ரின், ஜோன், சில்வா, பெரேரா, மெண்டிஸ், அல்மேதா. 1½ நூற்றாண்டு காலமாக நிலவிய போர்த்துகேய ஆட்சியின் விளைவாக இந்நாட்டின் பண்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படலாயின. இதனால் போர்த்துகேய பண்பாட்டில் சில அம்சங்கள் சுதேச பண்பாட்டுடன் கலந்தன. அவை எமது பண்பாட்டில் நன்கு வேரூன்றி இருப்பதுடன் அவை இன்றும் நடைமுறையில் இருப்பதை காணலாம். தனிநபர் பெயர்கள், வம்சப் பெயர்கள், உணவு, ஆடை அணிகலன்கள், கலைகள், சங்க சங்கீதம் ஆகியவற்றில் இப்பண்புகளை காணக்கூடியதாக உள்ளது. இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டியிருந்த போர்த்துகேயரிடமிருந்து நாட்டை விடுவிக்க வேண்டுமாயின் பலம் வாய்ந்த கடற்படை அவசியம் என்பதை கண்டி ராசதானியின் அரசர்கள் உணர்ந்திருந்தனர். இதனால் 2ஆம் ராஜசிங்க மன்னன் போர்த்துகேயரை நாட்டில் இருந்து வெளியேற்றுவதற்கு ஒல்லாந்தரின் உதவியை பெற்றுக்கொண்டான். இதனால் ஒல்லாந்தர் இலங்கைக்கு வருகை தர நேரிட்டது. ஒல்லாந்தரின் இலங்கை வருகையின் விளைவினால் 1658ஆம் ஆண்டு போர்த்துகேயர் இந்நாட்டை விட்டு வெளியேறினார்கள்.